விஜய் சந்திரசேகர் அவர் சொல்ற மாதிரி அவரு கொடுத்திருக்கிற ஸ்வோன் அஃபிடவிட் சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லி பொய் கூறுவது குற்றம். 7 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் அபராதம். எனக்கு சொத்தே இல்லை, காரே இல்லை, நான் நடந்துதான் போகிறேன், எனக்கு சைக்கிள் மட்டும்தான் என் சொத்து இப்படின்னு சொல்லாம இந்த பேங்க்ல இவ்வளோ கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 5 வருடத்துடைய வருமான வரிக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை வந்துட்டு இங்க அவருடைய அசட்டை காமிச்சிருக்காரு. அஃபிடவிட்ல பாத்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்காங்க ஒரு அண்ணா நகர் ஒரு ஸ்டாம்ப் வெண்டார் கிட்ட இருந்து. 30ஆம் தேதி இந்த அஃபிடவிட்டை வந்துட்டு நோட்டரைஸ் பண்றாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல எலெக்ஷன் கமிஷன்ல இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறாங்க. கடன் கொடுத்திருக்கிறவங்க வந்துட்டு வெளிநபர்களான்னு கேட்டா வெளிநபர்களும் இருக்கிறார்கள், கூடவே அவருடைய அம்மா அப்பா மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய பையன் பொண்ணு அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்த பணத்தை அவர் வந்துட்டு கடன்னு சொல்லி சொல்றாரு. சங்கீதா பேர்ல இன்னைக்கு வரைக்கும் பிக்ஸட் டெபாசிட் ஆர் மந்த்லி இன்கம் அரௌண்ட் 47 lakhs வருது அப்படிங்கிறார். அப்போ இஸ் ஷி ஸ்டில் கிளைமபிள் அண்டர் மெயின்டெனன்ஸ்? அவங்க வந்துட்டு மறுபடியும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா? அவங்க டோஸ் மனுவில் வந்துட்டு கேட்டிருக்கிற மாதிரி எனக்கு இன்கம் ரிலீஃப் வேணும், எனக்கு பர்மனன்ட் அலிமனி வேணும்னு கேட்டிருக்கிறேன். அவங்க கேட்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்கலாம். வணக்கம், என் பெயர் சௌந்தர்யா மீனாட்சி, வழக்குரைஞர். இன்றைய தினத்தில் ரொம்ப பரவலாக பேசிட்டு வர்றது என்ன அப்படின்னா, நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் தான். ஸோ பிரமாண பத்திரம், அதாவது ஸ்வோன் அஃபிடவிட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப அழகாக 27 பக்கத்துக்கு அவருடைய அஃபிடவிட் இருக்கு. அந்த 27 பக்க அஃபிடவிட்டில் அவருடைய அசட், அவருடைய லயபிலிட்டிஸ், அவர் யார் யாருக்கு கடன் கொடுத்துருக்காங்க, அவர் பேர்ல எத்தனை வழக்குகள் தாக்கலாகி உள்ளது, எத்தனைய நான் நிலுவையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாஸஸ் அந்த அஃபிடவிட்ல இருக்கும். இல்லை ஒண்ணு நான் வந்துட்டு அவருக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு நான் சொல்லணும், இல்லை அப்படி அவரை வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எல்லாத்து மாதிரி இல்லாம ஒரு 50-60% அவர் உண்மையை சொன்னாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரிசம்ஷன். அதாவது எனக்கு சொத்தே இல்லை, எனக்கு காரே இல்லை, நான் நடந்து தான் போகிறேன், எனக்கு சைக்கிள் மட்டும்தான் என் சொத்து இப்படின்னு சொல்லாமல், அதாவது பொய்யா சொல்லாமல், எனக்கு வந்துட்டு இந்த பேங்க்ல இவ்வளோ கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட கடந்த 5 வருடத்துடைய வருமான வரிக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை வந்துட்டு இங்கே அவருடைய அசட்டை காமிச்சிருக்காரு. அவர் வச்சிருக்கிற BMW கார், லெக்ஸஸ் கார், வெல்ஃபேர் கார், கடைசியாக அவர் வச்சிருக்கிற டிவிஎஸ் எக்ஸல் அந்த வண்டியும் கூட அவர் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையாலுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த அஃபிடவிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்காங்க ஒரு அண்ணா நகர் ஒரு ஸ்டாம்ப் வெண்டார் கிட்ட இருந்து. 30ஆம் தேதி இந்த அஃபிடவிட்டை வந்துட்டு நோட்டரைஸ் பண்றாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல எலெக்ஷன் கமிஷன்ல இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறார். இந்த 27 பக்கத்துல அவருக்கு என்ன அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு ஒரு கிளாஸ் கொண்டு வரார். அதே மாதிரி 2021-22 அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 237 கோடி ரூபாய் வருமானம் காமிச்சிருக்கிறாரு. கடைசி வருஷம் 2024-25 அந்த டைம்ல 184 கோடி ரூபாய் காமிக்கிறார். அதே மாதிரி அவருடைய வைஃப் பேர்லயும் அவங்களுடைய பேன் நம்பரையும் காண்பிச்சு அவங்களுக்கும் 2020-21 டைம்ல 6,13,520 ரூபான்ட்டு ஒரு அமௌண்ட்டும் சொல்றாரு. இதெல்லாம் அசட். எனக்கு எங்க வீடு இருக்கு, மொத்தம் எனக்கு 10 வீடு இருக்கு, அது போக இவர் வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி காமிக்கிறார். நிறைய நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அவர் காமிச்சிட்டு வர்றார். இதுக்கு இத்தனை பேத்துக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதும் சொல்றாரு. கடன் கொடுத்திருக்கிறவங்க வந்துட்டு வெளிநபர்களான்னு கேட்டா வெளிநபர்களும் இருக்கிறார்கள், கூடவே அவருடைய அம்மா அப்பா அவர் பெற்ற டிபெண்டன்ட் மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய பையன் பொண்ணு அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்த பணத்தை அவர் வந்துட்டு கடன்னு சொல்லி சொல்றாரு. கடன்னு சொல்றது இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் இஸ் அன் அசசி. அசசினா என்ன? இன்கம் டேக்ஸ் ப்ராப்பரா பே பண்ணி கொண்டு வரும் நபர்.
இப்போ இவர் வந்துட்டு ஒரு ஆக்டர், இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வருமானம் தன்னுடைய நடிப்பினால் ஈட்டிய வருமானம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட அவர் பேசுகிறாரு அப்படின்னா, எனக்கு டேக்ஸ் போக, அந்த டேக்ஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாம் போக எனக்கு இவ்வளோ என்னுடைய சேலரி கொடுத்துருங்க அப்படின்னு தான் அவர் பேசியிருப்பார். ஸோ இது இவருடைய அசட்னு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிறவர் ஒரு தனிப்பட்ட நபர், அவர் ஒரு அசசி. அவர் பையனுக்காக பொண்ணுக்காக எவ்வளோ பணம் கொடுத்திருந்தாலும் ஆஸ் பர் நம்ம இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி இட் வில் பி கிளைம் ஆஸ் அ லயபிலிட்டி. ஸோ இன்னைக்கு இன்றைய தினத்தில் அவர் இன்னொன்னும் நம்மளுடைய கேஸ் சங்கீதா விஜயோட டிவோர்ஸ் கேஸ் கூட அதை ரிட்டாலியேட் பண்ணணும் இல்லை ரெண்டுத்தையும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, சங்கீதா பேரில் இன்னைக்கு வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆர் மந்த்லி இன்கம் அரௌண்ட் 47 lakhs வருது அப்படிங்கிறார். அப்போ இஸ் ஷி ஸ்டில் கிளைமபிள் அண்டர் மெயின்டெனன்ஸ்? அவங்க வந்துட்டு மறுபடியும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா? அவங்களோட டிவோர்ஸ் மனுவில் வந்துட்டு கேட்டிருக்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரம் ரிலீஃப் வேணும், எனக்கு பர்மனன்ட் அலிமனி வேணும்னு கேட்டிருக்கிறேன். அவங்க கேட்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது? ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன். அதாவது என்னுடைய கணவர் என்ன வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்துட்டு வராரோ அதே ஈக்குவல் என்னுடைய ஸ்டேட்டஸும் மெயின்டைன் ஆகிற மாதிரி, அது அவர் ஒரு 3 BHK வில்லாவில் வாழ்கிறான்னு எனக்கும் ஒரு 3 BHK வில்லா இருக்கணும், அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அவர் கோர்ட்லேயும் தாக்கல் செய்யணும். கோர்ட் தட் வில் டிசைட் ஆன் வாட் ஹேஸ் டு பி டன். இப்போ இவர் கொடுத்துருக்கிற அந்த ஸ்வோன் அஃபிடேவிட்டில் நம்ம எல்லாத்துக்கும் வர முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, விஜய் ஃபேஸ் பண்ண ரீசெண்ட் இஷ்யூஸே நமக்கு தெரிஞ்சதே அவர் ப்ராப்பராக டாக்ஸ் கட்டலை. ரெண்டாவது இந்த கரூர் ஸ்டாம்பேட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு கேசஸ் நிலுவையில் இருக்கே, இவர் நிலுவை இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படி? இப்போ அந்த ஸ்டாம்பேடில் எஃப்ஐஆர் ஆகிட்டுருக்கு. எஃப்ஐஆர் ஆனதில் அவர் வந்துட்டு எந்த கிளாஸ்லேயுமே அவரை அக்யூஸ்டாக அவரை ரேங்க் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துட்டு சர்ச் பண்ணதில் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த ப்ரொசீடிங்ஸில் இது வந்துட்டு அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படிங்கிறது யாருமே இன்னைக்கு வரைக்கும் கன்க்ளூட் ஆகலை. எல்லாமே வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கிறதே தவிர வழக்கு ஏதேனும் முடிவுக்கு வந்து அதனால் இவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இரண்டாவது, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள். இங்கே வந்துட்டு அவர் குவாண்டம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இவர் 2 தொகுதிக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இப்போது விஜய் சந்திரசேகர் அவர் சொல்கிற மாதிரி அவரு கொடுத்துருக்கிற ஸ்வோன் அஃபிடவிட், அதாவது சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லி பொய் கூறுவது குற்றம். ஸோ இது எப்படி குற்றம்? இட் இஸ் கவர்ன்ட் பை விச் ஆக்ட் ஆர் லா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஐபிசி செக்ஷன் 191 அதுலேயே என்ன சொல்லுது? பொய்யான சாட்சி அளித்தல். 193 செக்ஷன் 193 அதற்கான தண்டனையை குறிக்கிறது. அதாவது இதுக்கு அதிகபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம். ஆர் ஃபைன் சொல்லலை, கூடுதலாக அபராதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேற்பட்டு எலெக்ஷன் கமிஷனில் பொய்யான இல்லை மாறுதலான அப்படிங்கிற மாதிரி ஸ்வோன் அஃபிடவிட் கொடுத்திருந்தால், தப்பான தகவலை சொல்லி இருந்தால், அண்ட் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 கீழே செக்ஷன் 125 கிளாஸ் ஏ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, சொத்து, கடன், குற்ற வழக்குகள் போன்ற தகவல்களை மறைத்தல் அல்லது தவறாக கூறினால் அவர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதனால என்ன பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா, அவரை வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதாவது தேர்தலில் நிற்கும் உரிமை நீக்கம் செய்யப்படும், சில ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறதா அந்த 125A அப்படிங்கிற செக்ஷனுடைய விரிவாக்கம். ரிஜெக்ஷன் ஆஃப் நாமினேஷன், ஸ்க்ரூட்டினி நேரத்தில் பொய் கண்டுபிடித்தால் வேட்பு மனு நிராகரிக்கப்படும். இதுதான் நம்ம செக்ஷன் சொல்லிட்டு வருது. ஸோ இதெல்லாம் அறிந்து தெரிந்த விஜய் அவர் கொடுத்திருக்கிற ஸ்வோன் அஃபிடவிட்
உண்மையானது அப்படிங்கிற மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணி, நம்ம மட்டும் கன்சிடர் பண்ணல, எலெக்ஷன் கமிஷனும் அப்படிதான் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு அவர் 2 தொகுதியில் நிற்க போகிறார். விஜய் கொடுத்திருக்க இன்றைய தினத்துல அவர் சப்மிட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்வோன் அஃபிடவிட் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரியே நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ணுவோம். அவர் கொடுத்திருக்கிற அசர்ட் லயபிலிட்டிஸ் அவருக்கு ஸ்வோன் அஃபிடவிட்ல சொல்லியிருக்கிற மாதிரியே சங்கீதா விஜய் கேஸ் வந்துட்டு அதுல அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் தேவைப்பட்டால் கோர்ட் தாக்கல் செய்ய சொன்னால் அவர் அதே தான் கொடுக்க போறாரா, இல்ல வேற ஏதேனும் புதுசா கொண்டு வர போறாரா அவருடையது? ஏன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி அவருடைய கேஸும் வந்துட்டு ஹியரிங்க்கு வருது. அந்த அன்னைக்கு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த அன்னைக்கு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.